இன்னைக்கு என்ன சமையலோல நம்ம பார்க்க போற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரான் வெண்டைக்காய் கறி செய்ய போறோம். அத குக்கிங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ப்ரான் வெண்டைக்காய் கறி செய்ய தேவையான பொருட்கள்: ப்ரான் 1/4 கிலோ, சிறிதாக நறுக்கிய வெண்டைக்காய் 4, சிறிதாக நறுக்கிய வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 5, அரிசி மாவு 4 டேபிள் ஸ்பூன், தேங்காய் பால் 2 கப், புளித்தண்ணீர் 3 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சம்பழம் 1, நெய் 2 டேபிள் ஸ்பூன், பூண்டு 8 பல், ஜீரகப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி 1 டேபிள் ஸ்பூன், வினிகர் சிறிதளவு, நாட்டு சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. ப்ரான் வெண்டைக்காய் கறி செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நார்மலாக வந்து மக்கள் எல்லாமே என்னன்னா வெண்டைக்காய் அப்படின்னு வந்துட்டாலே யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அதில் வந்து என்னன்னா அந்த ஒரு மாதிரி ஜெல்லு மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து யாருக்குமே பிடிக்காது. அந்த ஜெல்லு வந்து ஒரு மாதிரி பசை மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பசை வந்து யாருக்குமே பிடிக்கிறது இல்லை. ஆனால் அந்த இதில் வந்து எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுங்க. எப்படி சொல்லணும்னா, நீங்கள் இந்த வெண்டைக்காய் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு நைட்டு போல் ஒரு கிளாஸில் வந்து வெண்டைக்காயை போட்டு அந்த தண்ணி வந்து வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வெண்டைக்காயை தூர எடுத்துகிட்டு அந்த தண்ணி மட்டும் குடிச்சிங்கன்னா உடம்புக்கு வந்து அவ்வளோ ஆரோக்கியம். ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா சுகர் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த வெண்டைக்காயை வந்து தண்ணியில் போட்டு டெய்லி காலையில் எந்திரிச்சு குடிச்சிங்கன்னா சுகர் வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்படிங்கிறது இது வந்து கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியல் சம்மந்தமான இது ஒரு உண்மை. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நார்மலாக வீட்டில் வந்து வெண்டைக்காயும் எதையும் வச்சு நம்ம சமைக்க மாட்டோம். வெண்டைக்காய் என்ன செய்வாங்கன்னா நல்லா ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வெண்டைக்காயை வந்து ஒரு ப்ரானோட சேர்த்து செய்ய போகிறோம். இது வந்து ஒரு பாரசீகர்கள் வந்து பார்சிஸ் இருக்காங்களா, அவங்க தான் இந்த டிஷ்ஷை வந்து மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. வெண்டைக்காய் முதல்ல இது ஒரிஜினல், அதாவது எங்கேருந்து ஆரிஜின் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தியோப்பியாவிலேருந்து தான். இத்தியோப்பியாவிலேருந்து அரபிக் கண்ட்ரி போய் அதுக்கப்புறம் தான் அப்படியே நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு. முதல்ல இத்தியோப்பியாவில் தான் அதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கு. அதை தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. என்னென்னா வெண்டைக்காய் நிறைய சாப்பிட்டீங்கன்னா மூளை வந்து நல்லா வளர்ச்சி அடையும். மூளை வளர்ச்சிங்கிறத விட அறிவு வரும் அப்படின்னு அந்த காலத்தில் பாட்டிமார் சொல்லி எங்களுக்கெல்லாம் ஊட்டி கொடுத்தாங்க. அதை தான் இன்னைக்கு நம்ம வந்து இந்த ப்ரானோட சேர்த்து செய்ய போகிறோம். இப்போ வந்து நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் வந்து பச்சை மிளகாய், பூண்டு, சீரகம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து வினிகர் அதில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப வினிகரை ஊற்றினீங்கன்னா புளிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நான் கொஞ்சம் தான் வினிகரை ஊற்றிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த பச்சை மிளகா இருக்கு இல்லையா, பச்சை மிளகாவில் வந்து நிறைய வெரைட்டிஸாக பச்சை மிளகா இருக்குது. இந்த குண்டு மிளகா சொல்லுவாங்க, இல்லை ஆந்திரா சைட்லாம் போனீங்கன்னா குட்டியாக இருக்கும், ஆனால் காரம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இந்த மிளகாவில் வந்து ரொம்ப காரம் இருக்காது. ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அப்படியே பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அந்த பச்சை மிளகா, அந்த பூண்டு, வினிகர் இதெல்லாம் சேர்த்து நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்தாச்சு. இதை அப்படியே எடுத்து சைடில் வச்சிடலாம். ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த வெண்டைக்காயை கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துலாம். எண்ணெய் சேர்த்துட்டு காஷ்மீர் மிளகாய் பொடி, சேர்த்து லைட்டாக அப்படியே டாஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யணும், அப்படியே கையை வச்சு நல்லா அப்படியே பிணைஞ்சு எடுத்துருங்க. இது மாதிரி நல்லா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இங்கே வந்து ஒரு சூடான பேன் எடுத்திருக்கேன். இந்த பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம். அந்த எண்ணெய் வந்து சூடானதுக்கு பிறகு நம்ம வச்சிருக்கிற இந்த வெண்டைக்காய் என்ன செய்வோம்னா இதில் போட்டு அப்படியே பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நம்ம அதை அப்படியே நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம அப்படியே வறுத்து எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய இந்த வெண்டைக்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து பிளேட்டில் சைடில் வச்சிடலாம். சொன்ன மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பியாக இருந்துச்சுன்னா வெளியில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதான் இப்போ செஞ்சுருக்கோம். இப்போ இதை எடுத்து அப்படியே சைடில் வச்சிடலாம். இந்த வெண்டைக்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு.
இதில் நான் சொன்ன மாதிரி வெளியில் வந்து லைட் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா குக்காக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மாதிரி கம்மு மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம சமைக்கும் போது வராது. ஸோ நிறைய பேருக்கு அது பிடிக்கிறதில்ல. அதனால் நீங்கள் இது மாதிரி செஞ்சீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த வெண்டைக்காய் மேலே பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போது இதை எடுத்து சைடில் வச்சலாம். இது வந்து என்னடா ப்ரொசீஜர் வந்து நிறைய இருக்கே அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த காம்பினேஷன் வரும்போது சூப்பராக அந்த எண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போது நான் வந்து ப்ரான் எடுத்திருக்கேன். ப்ரானை வந்து சும்மா சாப்பிட்டா நல்லா இருக்காது. அதனால நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இதில் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துலாம். மஞ்சப்பொடி, எலுமிச்சம்பழம், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு என்ன செய்யணும்னா, அப்படியே நல்லா மேரினேட் பண்ணி அப்படியே சைடில் வச்சுருங்க. இது பார்த்தா ஒரு வெண்டைக்காய் நம்ம பொரிக்கிறோம், அது கொஞ்சம் ப்ரொசீஜர் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இதெல்லாம் சேர்ந்து செஞ்சால் தான் இந்த ப்ராடக்ட் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போது இதை அப்படியே இதையும் சைடில் எடுத்து வச்சிடலாம். இந்த ப்ரானை வந்து நீங்கள் வாங்கும்போது எப்போவுமே என்னென்னா ஸ்மெல் பண்ணி பார்த்து வாங்குங்க. இதே மாதிரி கொஞ்சம் அமுக்கி பாருங்கள், ரொம்ப போட்டு அமுக்கிடாதீங்க. லைட்டாக அமுக்குனீங்கன்னா அது வந்து என்ன ஆகணும்னா உடையக்கூடாது. நீங்கள் லைட்டாக அமுக்கி பார்த்தீங்கன்னா சிலது என்ன ஆகும்னா அப்படியே ஒரு மாதிரி தூள் தூளாக போகிற மாதிரிலாம் இருக்கும். அதனால் அதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் ப்ரான் வாங்கணும். அது மாதிரி நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடி அதில் வந்து அந்த குடல் அழுக்கெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு செஞ்சால் தான் அது வந்து அந்த சாப்பாடுக்கு வந்து டேஸ்ட் வரும். இதெல்லாம் நீங்கள் வந்து சின்ன சின்ன ஐட்டங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து அந்த சாப்பாடு வந்து டேஸ்ட் கொடுக்கும். இதே நேரத்தில் நீங்கள் வந்து எலுமிச்சம்பழம் போட்டிங்கன்னா, அந்த சீ ஃபுட் எந்த சீ ஃபுட்னாலும் சரி, நீங்கள் எலுமிச்சம்பழம் போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா, அந்த ஃபுட்டு வந்து செமையாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, அதில் ஏதாவது இப்போ மஞ்சப்பொடி யூஸ் பண்ணோம் இல்லையா, மஞ்சப்பொடி யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, அதில் வந்து ஆன்டிபாடி ஏதாவது வந்து அதில் ஏதாவது கிருமிகள் இருந்துச்சுன்னா, அந்த மஞ்சப்பொடி வந்து அதை கொன்றும் அப்படின்னு நான் சொல்லலை. இது வந்து அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ வந்து இந்த ஒரு மண்சட்டி எடுத்திருக்கேன். மண்சட்டி வந்து நல்லா சூடாயிருச்சு. இதில் வந்து நம்ம நெய் விட்டுடலாம். உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னா என்ன செய்யுங்கன்னா எண்ணெயை விடுங்க. இதில் வந்து நெய் விட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் அந்த ப்ரானு அந்த கோகோனட் மில்க் இதெல்லாம் சேர்ந்து வரும்போது செமையாக இருக்கும். அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே நெய்யை சேர்த்துருக்கோம். நெய் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதில் வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துலாம். இதை வந்து ஒரு 3 நிமிஷம் அந்த லோ ஃப்ளேமில் நம்ம அப்படியே வதக்கி எடுத்துடலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். உப்பை சேர்த்தாச்சு. இதோட நாங்கள் வச்சிருக்கிற இந்த ப்ரான் இருக்கு இல்லையா, ப்ரானையும் இதில் அப்படியே சேர்த்துலாம். நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வச்சிருக்கிற இந்த பேஸ்ட் இல்லையா, இதை அப்படியே சேர்த்துலாம். அதோடைய பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து லைட்டாக அடி பிடிக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துருங்க. அந்த பச்சை மிளகா அந்த வினிகிறது ஸ்மெல் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குங்க. அது ஒரு காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும் எப்போவுமே. இது வந்து ஒரு க்ரீன் கறி மாதிரி வரும். ஆனால் தேங்காய் சேர்க்கும் போது லைட்டிஷ் க்ரீன் கலரில் இந்த ப்ராடக்ட் வரும். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வெண்டைக்காயை இதில் சேர்த்துலாம். நீங்கள் வெண்டைக்காய் ஸ்ட்ரைட்டாக சேர்த்திங்கன்னா என்ன ஆகும்னா அந்த அந்த வலுவலுப்பு தன்மை இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி உள்ளே போட்டிருக்கோம். கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். ரைஸில் தேங்காய் பால், இதை ரொம்ப ஜென்டலாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த வெண்டைக்காய் அந்த ப்ரான் ஆல்மோஸ்ட் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. எதுவும் கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் புளி தண்ணியை இதில் சேர்த்துருங்க. நாட்டு சர்க்கரை அப்படியே நம்ம என்ன செஞ்சலாம்னா ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த கன்சிஸ்டன்சி.
இதை அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் என்னென்னா ரைஸோட வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு பரோட்டாவோ இல்லை வந்து ரொட்டியோ அதோட வச்சு சாப்பிட்டாலும் காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம். ப்ரான் வெண்டைக்காய் கறி செய்முறை. முதல்ல ஒரு பவுலில் பச்சை மிளகா, பூண்டு, ஜீரகப்பொடி, வினிகர் அரைச்சி எடுத்துடலாம். இன்னொரு பிளேட்டில் வெண்டைக்காய், கொஞ்சம் எண்ணெய், சில்லி பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸ் பண்ண வெண்டைக்காயை ஒரு சூடான பாத்திரத்தில் எண்ணெயை விட்டு அதில் நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. ப்ரானு, அரிசி மாவு, மஞ்சப்பொடி, எலுமிச்சம்பழம், உப்பு சேர்த்து பிசைஞ்சு அதையும் சைடில் எடுத்து வச்சுருங்க. பிறகு ஒரு சூடான பாத்திரத்தில் நெய்யை விட்டு அந்த நெய் சூடானதுக்கு பிறகு வெங்காயத்தை சேர்த்து 3-4 நிமிஷம் வதக்கி எடுத்துடலாம். ப்ரானையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து அந்த பேஸ்ட்டை சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அந்த பச்சை வாடை போனதுக்கு பிறகு வெண்டைக்காயும் சேர்த்து தேங்காய் பாலை சேர்த்து கொஞ்சம் புளித்தண்ணியும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துலாம். இப்போ சூப்பரான ஒரு சுவையான ப்ரான் வெண்டைக்காய் கறி தயார்.